படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது இது ஒரு மொக்க படமா இருக்குன்னு தான் நினைச்சேன். எனக்கு அந்த பொண்ணு வேணும். இந்த கல்கி படத்தோட கதை என்னன்னா, கலியுக காலத்துல கிருஷ்ணர் வேற ஒரு அவதாரம் எடுக்கிறதுக்காண்டி தீபிகா படுகோன் வயித்துல கருவா இருக்காரு. இதை எப்படியாவது தடுக்கணும். அந்த கருவுல உள்ள சக்தியை எடுக்கிறதுக்காண்டி நம்ம கமலஹாசன் சுப்ரீம் யாஸ்கினோட வில்லன் கேங்கு தீபிகா படுகோனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். அந்த வில்லன் கேங்கிட்ட இருந்து நம்ம தீபிகா படுகோனை காப்பாத்துறதுக்காண்டி அஸ்வத்மா அப்புறம் இன்னொரு கேங் இருக்காங்க. நான் காப்பாற்றுவேன். இதையெல்லாம் மீறி நம்ம கமலஹாசன் அந்த சக்தி அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த கல்கி படத்தோட கதை. புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட கேமியோஸை மட்டும் லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா, விஜய் தேவரகொண்டான், துல்கர் சல்மான், கமலஹாசன், பாகுபலி டைரக்டர் ராஜமௌலி, பிரின்ஸ் படத்தோட டைரக்டர் அனிதீப், நம்ம முர்னல் தகூர், திசா பட்டனி, பிரியாங்க மோகன் அப்படின்னு நிறைய பிக் ஸ்டார்ஸ்லாம் இன்க்ளூடிங் பிரபாஸ் கூட இந்த படத்துல ஐயா தண்ணி கேன் போட வந்து இருந்தாலும் நம்ம திசா பட்டனி வர சீன் மட்டும் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பிரபாஸ் நடிச்ச 2 காவியங்களை பத்தின 2 தரமான வீடியோஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த வீடியோஸ் ரெண்டையும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே புரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அவ்வளவுதானே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த 1.5 மணி நேரத்தை 4 சீனா பிரிச்சிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் மகாபாரத இன்ட்ரோ சீன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வில்லனு, ஹீரோயின் ப்ளஸ் கல்கி வேல்ட இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லி அதுக்கு ஒரு 1/2 hour எடுத்துக்கிறாங்க. இந்த வேர்ல்ட்லயே கடைசி நகரம் காசி. அப்புறம் நம்ம பிரபாஸுக்கு ஒரு மாஸ் சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட் சீன் வச்சு அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் கேங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினை வந்து நம்ம அஸ்வந்தம்மா அமிதாப் பச்சன் காப்பாத்துறதுக்காண்டி அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. இதை எப்படியாவது தடுக்கணும். இப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு 1.5 மணி நேரத்தை ஒப்பேத்தி வச்சுட்டாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது. என்ன அந்த இன்டர்வல் 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஒரு ஹையை வச்சுட்டு வெளியில போயிட்டு வாங்களா வெண்ண அப்படின்னு அடிச்சு பத்திடுறாங்க. போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? ஹாலிவுட்ல பார்த்தோம் அப்படின்னா டியூன் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கும். என்னோட டியூன். அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, 1000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பூமி எப்படி இருக்கும், அந்த பூமியில வாழ்ற மக்கள் எல்லாம் தன்னோட சந்ததியை காப்பாத்திக்கிறதுக்காண்டி எப்படியெல்லாம் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறதா அந்த படத்தோட கதை. எங்களை அடுத்தது அடிமைப்படுத்த போறது யாரு? அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்துல என்னதான்டா சொல்ல வரீங்க, அந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே புரியாது. ஆனா அந்த படத்துல வர விசுவல்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். அந்த படத்தோட கதை அப்புறம் விசுவல்ஸை கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்த்து தான் இந்த கல்கி படத்தை எடுத்திருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். யாருக்கும் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க. மாவீரன் படத்துல நம்ம விஜய் சேதுபதி வாய்ஸ் ஓவர் கொடுத்த மாதிரி வீரமே ஜெயம் இந்த கல்கி படத்துல புஜ்ஜின்ற கேரக்டருக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வாய்ஸை கேட்கும் போது ஒரே இரிட்டேஷனா இருக்கு மக்களே. எனக்குன்னே வருவீங்களாடா. சரி, படத்தோட செகண்ட் ஹாஃப்லயாச்சும் கதை அடுத்த கட்டத்துக்கு நகரமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிரபாஸும் அமிதாப் பச்சனும் தீபிகா படுகோன் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாக்கியத்தாரர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சண்டை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்னா பரவாயில்ல மக்களே. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்மளையெல்லாம் கதற அவன் செத்துட்டான்டா. இந்த கல்கி படத்துல ஒரு சீன்ல நம்ம ராஜமௌலி வருவாரு. அப்போது நம்ம SS ராஜமௌலி நம்ம பிரபாஸை பார்த்து நான் தப்பிச்சு போறேன் என் கூட வாடா அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம பிரபாஸ் சொல்லுவாரு, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டா என்னை 5 வருஷம் வச்சு செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. இதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சு வந்து 5-6 வருஷமா பிரம்மாண்டமான படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளையெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட சொல்றதுன்னு தான் தோணுது. சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி படங்களை 2Dல பார்த்தாலே நமக்குலாம் கண்ணு வலிக்கும். ஆனா இந்த படத்தை 3Dல எடுத்து வச்சிருக்காங்க. இந்த 3 மணி நேரம் கல்கி படத்துல 3/4 மணி நேரம் கூட முழுசா தெரியல. நம்மலாம் ஒரு 600 ரூபாய் காணாம போனாலே கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்போம். ஆனா அந்த படத்தோட ப்ரொடியூசர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 600 கோடி ரூபாய் தொலைச்சிட்டு அசால்ட்டா இருக்காரு. இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய்.